சாய் வித் சித்ரா. அந்த படத்தை நீங்கள் தயாரித்தது விஷாலுக்கும் உங்களுக்குமான நட்பில் ஒரு சின்ன கீரலை உண்டு பண்ணிச்சுன்னு வெளியில் இருக்க செய்தி உண்மையா? உண்மைதான் சார், உண்மைதான். அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதை நீ எப்படி பார்த்தாலும் ஒரு ஹீரோக்கும் உள்ள ப்ரொடியூசருக்கும் வந்தது தான் பிரச்சனை. இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஆனால் வெளியில் சொல்கிற அளவுக்கு, வெளியில் வந்து சில சோஷியல் மீடியாஸ் பேசின அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு தரமான சோஷியல் மீடியாஸ் நிறையா இருக்குது, சேனல்ஸ் நிறையா இருக்குது. அதில் உண்மையை பேசக்கூடிய சேனல்ஸும் இருக்குது, ரபிஷை பேசக்கூடிய சேனல்ஸும் இருக்குது. டோட்டல் ரபிஷ், ட்ரூ ஃபேக்ட்ஸ் தெரியாமல், என்ன நடந்ததுன்னு தெரியாமல், ஆதாரமற்ற ஒரு ஏதோ காதுக்கு வந்ததை வச்சு அவங்க ஒரு பில்டப் பண்ணி அது சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது ஏன் ஆரம்பிச்சது அப்படின்னா, விஷால் உடம்பு சரியில்லாதப்போ தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. ஆமாம், டியூரிங் அவர் அந்த உடம்பு சரியில்லப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆரம்பித்தாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சார், டு கிளாரிஃபை வித் இது, இப்போ லத்தீம் படம் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் மார்க்காண்டின்னு ஒரு படம் பண்ணிட்டார், ரத்னம்னு ஒரு படம் பண்ணிட்டார், இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட லத்தி முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் வி ஆர் நாட் ஆன் டாக்கிங் டேர்ம்ஸ். டு பி வெரி ஃப்ரேங்க், கரெக்ட், we are not on talking terms. There is a misunderstanding between our friends or professionally or personally. அது வந்து காலம் பதில் சொல்லும், நேரம் பதில் சொல்லும். நாங்கள் வந்து இன்றைக்கி பேசிக்காமல் இருப்போம், நாளைக்கு பேசிக்குவோம், உண்மைகள் புரிய வரும் இல்லையா? காலம் தானே பதில் சொல்லும் அதுக்கெல்லாம். சில விஷயங்கள் அவளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கலாம், யாரோ தப்பாக சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை நாங்களே தப்பாக பண்ணியிருந்திருக்கலாம், நான் உணராமல் இருந்திருக்கலாம். அது போக போக தான் இன்னும் டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங். அப்படிங்கும்போது 2 வருஷம் நாங்கள் வந்து கூட இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத போது நாங்கள் எப்படி காரணமாக முடியும் அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து அவரே வந்து சொல்லிட்டார், எனக்கு ஹை ஃபீவரு, வைரல் ஃபீவரு, டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் கூட நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு அப்பாட்டமான ஒரு குற்றச்சாட்டு. நாங்கள் எப்படி சார் வந்து காரணமாக முடியும்? அவரோட உடல்நிலை சரியாமல் இருக்க நாங்கள் எப்படி காரணமாகும்? நாங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தோம் அவருக்கு, எவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்கோம், வைஸ் வர்ஸா, விச் he also did. இட்ஸ் கிவ் அண்ட் டேக். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து எவ்வளோ தூரம் சப்போர்ட் வந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும், கூட்டத்துக்கு தெரியும், விஷாலுக்கு தெரியும், அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியும். அப்படிங்கும்போது ஒரு தேர்ட் பர்சன் வந்து இதை பற்றி பேசுறதுக்கு வந்து தே ஹேவ் நோ ரைட்ஸ். என்னன்னே தெரியாமல் ஒரு 2 வருஷம் நாங்கள் கம்யூனிகேஷன் இல்லாத போது நாங்கள் எப்படி வந்து அவரோட உடல்நிலைக்கு வந்து நாங்கள் காரணமாக முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கேள்வி. 2வது வச்ச குற்றச்சாட்டு வந்து நாங்கள் வந்து அவரை சுற்றி ஒரு வேலி அமைச்சிட்டோம், யாருமே வந்து நாங்கள் யாரும் அவரை அணுக முடியல, எங்களை தாண்டி அணுக முடியல, அவரை ரீச் பண்ண முடியல, இவங்க யாரையுமே வந்து சந்திக்க விடல. அப்படிங்க வந்து அது வந்து 2025 காமெடியோட உச்சகட்டமான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா விஷால் வந்து ஒரு குழந்தை கிடையாது, இது 25 படம் பண்ண ஒரு ஹீரோ. விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு 15 ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பேனரோட ஒரு ப்ரொடியூசர், ஒரு நடிகர் சங்கத்தை பொதுச் செயலாளர் இருக்கார், ப்ரொடியூசர் கவுன்சிலில் தலைவராக இருந்திருக்காரு. நாங்கள் எப்படி சார் அவருக்குள்ள வந்து ஒரு கட்டுக்கோப்புகளை வைக்க முடியும்? நாங்கள் 24 மணி நேரம் அவர் கூடயே இருக்க போகிறோம், நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒருத்தர் வந்து விஷாலை வந்து கால் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவர் விஷாலை பேசணும்னா அவங்க டைரெக்டாக வந்து விஷால் செல்லு கூப்பிட்டா அவர் ஃபோன் எடுக்க போகிறாரு, பேச போகிறாரு. நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது நீ சொல்லணும்ல. நாங்கள் யாரை தடுத்தோம்? நாங்கள் யாராவது பேச வேண்டாம்னு சொன்னோமா? இல்லை, யாரோ ஒரு நபர் பேர் சொல்லு. நீ வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற, யாரையுமே நெருங்க விடல அப்படிங்கும்போது நாங்கள் யாரையும் நெருங்க விடல, நீ சொல்லு. இவங்களை வந்து நீ நெருங்க விடல, இந்த பர்சனை வந்து நாங்கள் நெருங்க விடல, நாங்கள் வந்து மீட்டிங் கேட்டோம், நீங்கள் வந்து கொடுக்கல, அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு பேர் சொல்லுங்கள். நீ வைக்கிற குற்றச்சாட்டு வந்து ஆதாரத்தோடு வைக்கணும். சும்மா ஜஸ்ட் பை ஹியர்சே விதவுட் எனி ட்ரூ ஃபேக்ட்ஸ் நீ வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. நீ யாரையும் நாங்கள் நெருங்க விடல, யாரையும் நாங்கள் பேச விடல, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து தெரியாமல் வந்து சொல்லக்கூடாது. 2வது ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து அந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கல, அவரை ஏமாற்றிட்டோம், அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாலா சார் வந்து கண்ணை இப்படி பண்ணிட்டார், அந்த தலைவலினால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை வந்து இப்போது பாலா சார் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த படத்தை அவர் உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் 12 இயர்ஸ் கழித்து சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மைக்ரைன் இருந்தது, அவருக்கு தலைவலி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது எல்லாமே உண்மை தான். பட் அது இப்போ ஏன் வந்து ஒரு பூதாகரமாக ஆகுது? அமாண்டமாக ஒரு பழி போடக்கூடாது இல்லையா? எவ்வளோ பெரிய படம், அவன் இவன் வந்து மிகப்பெரிய ஒரு படம் விஷாலுக்கு.
எவ்வளோ பெரிய பேர் எடுத்து கொடுத்த ஒரு படம். அப்படி ஒரு இயக்குனர் வந்து ஒரு சொல்லக்கூடாது இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த படம் பண்ணுறதுக்கு. விஷால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, பாலாசர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அந்த படம் பண்ணுறதுக்கு. அப்படி அதுதான் காரணம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து அப்பாட்டமான ஒரு. அதாவது நாங்கள் வந்து கணக்கு வந்து சரியாக கொடுக்கல, ஏமாற்றிட்டோம். ப்ரூஃப் எடுத்து வை, ஆதாரம். உனக்கு தெரியுமா நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா எங்களுக்குள்ளே என்ன அக்ரிமெண்ட்டு, நாங்கள் எவ்வளோ சம்பளம் பேசியிருக்கோம், நாங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கோம், அக்ரிமெண்ட் எங்களுக்குள்ளே அக்ரிமெண்ட் உங்களுக்கு தெரியுமா, கையில் இருக்கா, ஆதாரத்தோடு தான் பேசுகிறியா? அப்படி ஏமாற்றிட்டோம் அப்படின்னா எப்படி ஏமாற்றணும் சொல்லு? எவ்வளோ கோடிகள் நாங்கள் ஏமாற்றிட்டோம்? ஆளுக்கு 5 கோடி நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோமா? இந்த படத்துக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஏன் செலவாச்சுன்னு தெரியுமா? இந்த படம் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஆஸ் அ நியூ ப்ரொடியூசர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 30-35 கோடி ஆயிருக்கு சார் இந்த படம். இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் வி ஆர் ப்ரொடியூசிங் த ஃபிலிம் 35 crores பட்ஜெட்டில். நாங்கள் எவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? தேட்டருக்கு நாங்கள் எவ்வளோ ரீஃபண்ட் கொடுத்துருக்கோன்னு உனக்கு தெரியுமா? அதை எதுவுமே தெரியாமல் சும்மா நாங்கள் வந்து ஏமாற்றிட்டோம், அதனால தான் வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் அ பேஸ்லெஸ் அக்யூசேஷன். விதவுட் நோயிங், உண்மை தெரியாமல் சொல்கிறது வந்து பேஸ்லெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லும்போது நாங்கள் ஏன் வந்து ஃபஸ்ட்டு பதில் சொல்ல அப்படின்னா, நாங்கள் நல்லவங்க, நாங்கள் இதை பண்ணல அப்படின்னு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா அப்புறம் எனக்கு என்ன வித்தியாசம்? நான் வந்து உன் அளவுக்கு வந்து கீழே இறங்கி வந்து எனக்கு பேச முடியாது, பேச தெரியாதுன்னு கிடையாது, பேச விரும்பலை அப்படின்னா. ஏன்னா we have a lot of respect for விஷால் and he has a lot of respect for us. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரோட வாழ்க்கையை பற்றி பேசுகிற உங்களுக்கு எந்த விதமான ரைட்டும் கிடையாது. கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடாது தெரியாமல். அது வந்து இட் இஸ் வெரி ராங் ஆன் யர் பார்ட். அதுக்கப்புறம் தான் வி டுக் அ பாயிண்ட். இது வந்து இப்படியே விட்டால் வந்து இது எல்லாருமே பேசிட்டு போவாங்க. எல்லா சேனல்ஸுமே பேசல சார், 2-3 பேர் தான். ஆமாம், எல்லா சேனல்ஸுமே பேசல. ஏன்னா அதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாமல் எல்லாருமே பேச மாட்டாங்க. ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது ஒரு விஷயத்தில். ஆனால் நான் பாதிக்கப்பட்டேன், என்னோடய ஃபேமிலி பாதிக்கப்படுது, ரமணா பாதிக்கப்படுறான், அவனோட ஃபேமிலி பாதிக்கப்படுது, அவனுக்கு குழந்தைங்க இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி சொல்லும்போது ஃபேமிலி பற்றியெல்லாம் இழுத்து பேசியிருக்காங்க, விச் இஸ் அன்னெசரி. அப்படி சொல்லி நீ வியூஸ் வாங்கி அந்த காசு வச்சு தான் நீ வந்து பிழைக்கணுமா? ஒருத்தனை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்க குழந்தைகளை ஃபேமிலி பற்றியெல்லாம் பேசி கேரக்டர் அசாசினேட் பண்ணணுமா? இது வந்து ஒரு கரெக்டான ஒரு நேர்மையான வழியாக சார் சம்பாதிக்கிறதுக்கு. நானும் வந்து ரெண்டாவது என்னோட கேள்வி என்னென்னா, அப்படி விஷாலை ஏமாற்ற வேண்டிய அவசியம் என்ன எனக்கு? அந்த இடத்துல நான் இல்லை. விஷாலை ஏமாற்றி பணம் பிடுங்கி பிழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஐ எம் நாட் இன் தட் பொசிஷன். கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து நல்லா இருக்கேன். எனக்கு சினிமாவே இல்லைனாலும் உட்கார்ந்த இடத்துல எனக்கு பணம் வரும். எனக்கு வேறு பிஸ்னஸ் இருக்குது, வேறு தொழில் இருக்குது. திஸ் இஸ் மை பேஷன். அதுக்காக தான் நான் பண்ணுறேன். நானும் கிட்டத்தட்ட 23 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரொடியூசரோ, எந்த ஒரு டைரக்டரோ, இல்லை என் கூட ஒர்க் பண்ண சக டெக்னீஷியன்ஸோ, இல்லை ஹீரோயின்ஸோ என்னை பற்றி ஒரு வார்த்தை இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நேம் வந்து நான் வந்து காப்பாற்றிட்டு வந்திருக்கேன். யாருமே வந்து கை நீட்டி தப்பு சொல்ல முடியாது. அப்படி தான் நானும் நடந்திருக்கேன். அப்படிங்கும்போது நீ தேவையில்லாமல் வந்து யுவர் கேரக்டர் அசாசினேட்டட் அஸ், விச் இஸ் வெரி ராங் ஆன் யர் பார்ட். கடவுள் இருக்கான்ல சார், எல்லாத்துக்கும் ஒரு பதிலும் வரும்ல, உணர்வாங்கல்ல. தட்ஸ் ஆல். ஐ லீவ் எவ்ரி திங் டு காட். அந்த படம் உங்களுக்கு நட்டமா? கிடையாது சார், நட்டம் கிடையாது. போட்ட காசு வந்துடுச்சு. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த படத்தை தயாரிக்காமையே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? டெஃபினட்டாக நினச்சேன் சார். எப்படி சார் நினைக்காம இருக்க முடியும்? ஏன்னா இப்போ அந்த படம் பண்ணாமல் இருந்தால் இட்ஸ் நோ கெயின் நோ லாஸ். இப்போ அந்த நாங்கள் வந்து படம் பண்ணோன்னு நாங்கள் ஆசைப்படல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து விஷால் வச்சு படம் பண்ணோம், இல்லை வேறு ஹீரோ வச்சு படம் பண்ணோம், ப்ரொடியூசர்ஸ் ஆகிட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையே. விஷால் ஆஸ்டஸ் டு டூ, பிகாஸ் அதை வந்து விஎஃப்எஃப்ல பண்ண முடியல, பிகாஸ் அந்த லைக் கேஸ் போயிட்டு இருந்தாங்க, வாஸ் அனேபிள் டு டூ இன் விஎஃப்எஃப். ஸோ ஈ தாட் வேறு யாரும் பண்ணுறதுக்கு நம்மளே பண்ணிக்கலாமேடா அப்படின்னு தான். இட் ஸ்டார்டட் தட் வே. ஸோ வந்து இந்த ஒரு படத்தினால ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. தேர் வாஸ் சம் மிஸ்கிளாரிஃபிகேஷன், மிஸ்கம்யூனிகேஷன் விச் வாஸ் மிஸ்கம்யூனிகேட்டட் டு ஹிம். அது எப்போ வந்து அவருக்கு வந்து உணர்வார் இல்லை எப்படி அது தட்ஸ் வாட் ஆஸ் ஐ செட், டைம் வில் ஹீல் திங்ஸ். அது வரும்போது தெரியுமே. அந்த வந்து பண்ணும்போது டெஃபினட்டாக இருந்திருக்கும். இந்த படம் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ இது வந்திருக்காது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிழு வந்திருக்காது. இந்த காசிப்ஸ் எல்லாம் வந்திருக்காது. தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகள்
தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி வந்திருக்காது அப்படின்னு தான் ஒரு இருக்கும் சார் சைக்கலாஜிக்கலாக. இல்லை, இந்த விஷால்கிட்ட பேசி அதை புரிய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலையா உங்களுக்கு? இல்லை சார், இல்லை. பட் டெஃபினெட்லி இல்லை அண்டர்ஸ்டாண்ட் அட் ஒன் பாயிண்ட். அது கரெக்ட். எல்லாத்துக்கும் காலம் தானே. நாங்கள் அதுக்கப்புறம் மீட் பண்ணோம், நடிகர் சங்கம் பொதுக்குள்ளே மீட் பண்ணோம், ஹலோ சொல்லிட்டோம். அண்டு கார்த்தியோட 25th ஜப்பான் ஃபங்க்ஷனில் ஒன்றா தான் உட்காந்துருந்தோம். இட்ஸ் நாட் லைக் இவங்க வந்து பூதாகரமாகி மூஞ்சே திருப்பிட்டு மூஞ்ச பார்க்காத 2 பேரும் பார்க்காத மாதிரி நார்த் சவுத்தில் போகிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் விஷால் என்ன படங்களில் நடிக்கலாம் அப்படின்றது வந்து உங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கிற நிலையில் இருந்தாரா? கிடையாது சார். இல்லை, கிடையாது. நான் கூட இருந்தங்காட்டி எல்லாமே நினச்சிட்டாங்க நாங்கள் தான் டிசைட் பண்ணுறோம் விஷாலுக்கு நடிக்கலாம் நடிக்க வேணாம் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. கிடையாது சார். ஆஸ் அ ஃப்ரெண்டு தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் விஷாலுக்காக நாங்கள் வேலை செய்யலை. ஆஸ் அ ஃப்ரெண்ட் அவருக்கு ஹி ஹேட் இஸ் ஓன் டஃப் டைம்ஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர். நாங்கள் கூட இருந்தாலும் சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணோம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சம்பளத்துக்காக வேலை செஞ்சோம் அவர்கிட்ட கிடையாது. ஒப்பீனியன் வந்து இட் வாஸ் 100% ஹிஸ் ஒப்பீனியன் தான். நாங்கள் வந்து எந்த படம் பண்ணணும் எந்த படம் பண்ணக்கூடாது அப்படின்னா we didn't take any decisions. It was purely Vishy's call. Of course வந்து சஜஷன் சொல்லும் மொழிய we didn't make any decisions. முடிவு அப்படிங்கிறது வந்து அவர் தான் அவங்க தானே எடுப்பாங்க யாராக இருந்தாலும். இப்போ நானாக இருந்தாலும் நான் வந்து சஜஷன்ஸ் கேட்டுக்கணும் ஒழிய முடிவு நான் தான் எடுப்பேன். இன்னொருத்தரோட முடிவை நான் எடுக்க மாட்டேன்ல. தட் இட் இம்ப்ளைஸ் சேம் சார். அப்படி இருந்தங்காட்டி தே கிரியேட்டட் லைக் இவங்களை தாண்டி எதுவுமே இல்லை, அவர் சொல்கிறதான் வந்து கேட்குறாங்க, அவர் சொல்கிற மாதிரி தான் ஆடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு தமாசான குற்றச்சாட்டுகள் எல்லாம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தி பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் விஷால் அப்படிங்கிறத சொல்லுவீங்க? அவர்னா யாராவது ஹெல்ப்னு போய் கேட்டாங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறது இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டார். இருக்கான்னு கூட அவருக்கு தெரியாது, ஆனால் பண்ணிடுவார். தெர் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் குவாலிட்டி. ஐ லைக் ஹிம். சர்வைவர் ஷோவில் கலந்துக்கிட்ட அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது நிறைய வாழ்க்கை பாடங்கள் சார் அதில். அப்படியா? ஆமாம் ஆமாம். நான் ஒரு பெரிய ஃபேன். சர்வைவர் ஷோக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபேன். நம்ம நிறைய பார்த்துருக்கேன், சர்வைவர் ஷோ நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் அப்போ அந்த ஷோ வந்து பெரிய ஹிட் ஆச்சு அந்த டைம். ஸோ இட்ஸ் வெரி பிக் ஃபேன் ஆஃப் தட் ஷோ. அப்படி வந்து கேட்டப்போ சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஷோ, மென்டலி ஃபிசிக்கலி. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-75 நாள் வந்து அந்த காட்டுக்குள்ளே ஃபேமிலி கூட கம்யூனிகேஷன் இல்லாமல், ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேஷன் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், இந்த புது அனுபவம் தான். உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ், எல்லாத்துக்கு மேலே உள்ள நடக்கிற பாலிடிக்ஸு இதெல்லாமே லைக் அது என்ன எல்லாத்துக்கும் மீறி சார் லைக் வி என்ஜாய்ட் த கேம்ஸ். என்ஜாய் பண்ணோம். சி அஃப்கோர்ஸ் அந்த காம்படிஷன் இருந்தது, அந்த 2 டீமுக்கான காம்படிஷன் அந்த இதெல்லாம் இருந்தது. பட் வி ஆல் என்ஜாய்ட் அந்த கேம்ஸ். அது பண்ணுறதுக்கு வந்து வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். நம்ம அந்த மாதிரி கேம்ஸ் நம்ம ஊரில் பண்ண முடியாது. கரெக்ட். அண்ட் ஸோ இது ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இட் இஸ் வெரி ஸ்ட்ரெயினிங். நிறைய யோசிக்க வைக்கும் அந்த கேம். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னோ இட் கேவ் அஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த தாட் ப்ராசஸ். அந்த ஷோ விட்டுட்டு வெளியில் வந்துட்டு கேட்டப்போ நான் சொன்னேன், சரி இனிமேல் எதுவும் இல்லாமல் கூட நான் வாழ்ந்துருவேன் நான். இல்லை அது ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. ஆமாம் சார், டெஃபினெட்லி a பிக் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு இது பழக்கமில்லாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 75 days வந்து நோ ஃபோன்ஸ் அலவுட். வீட்டில் பேச முடியாது, எப்படி இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு உண்மைதான். அப்போ வந்து என்னென்னா எனக்கு அப்போ தான் டாக்டர் பிறந்திருக்காங்க, 1 year ஆயிருக்கு அவங்களுக்கு. ஸோ எனக்கு அது ஒரு சைக்கலாஜிக்கலாக தட் எஃபெக்டிவ் மீ. எனக்கு அது அவங்க பார்க்க முடியல, கூட இருக்க முடியல. ஏன்னா அப்போ தான் வந்து அப்பா கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் நான் போனேன் நான். ஸோ அதெல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம்னா அங்கே நிறைய டைம் இருந்தது சார். அந்த கேம்ஸ் எல்லாம் போக அந்த ஐலண்டில் இருக்கும்போது வி யூஸ்ட் டு ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரீ டைம். லாட் ஆஃப் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது எனக்கு என்னென்னா ஓடிட்டே இருக்கும் வாழ்க்கையில். அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன. வி டோன்ட் கிவ் அவர் செல்ஸ் அ பிரேக் அண்ட் திங்க் ஆஃப் அவர் பாஸ்ட் ஆர் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு. ரிவைண்ட் ஒன்று இருக்குல்ல, நிறைய ரிவைண்ட் பண்ணேன் என் லைஃப்பை. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸ்கூல் டேஸு, அப்பாவோட மறைவு, இதெல்லாமே ரிவைண்ட் ஆச்சு. இட்ஸ் பிரிங்கிங் பேக் மை மெமரிஸ். இது பற்றிலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 years நான் யோசிச்சதே கிடையாது. இட் இஸ் தேட் மை மைண்ட். பட் நான் இதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். ஸ்கூல் டேஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள், இன்சிடென்ட்ஸு, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், லைக் இது எல்லாமே நம்ம கடந்து போயிட்டு அடுத்தடுத்து நம்ம போயிட்டு இருக்கும்போது
திருப்பி எல்லாத்தையும் வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது எனக்கு ஒரு இன்சிடெண்ட்டாக. அப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த ஷோவில். அப்போ வந்து நான் கரெக்டாக ஃபஸ்ட் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்படின்னா இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு. பட் அங்கே இருக்கும்போது என்னமோ தெரியல, லைக் எவ்ரி திங் இஸ் கம்மிங் பேக். அவர் திருப்பியும் வந்து இஸ் ரிமைண்டிங் மீ. அவர் எனக்கு என்னென்னலாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு எவ்வளோலாம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாரு. ஸோ அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. அவர் கடைசியாக வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ஆம்புலன்ஸில் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தது. எனக்கு இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம யோசிக்கல இத்தனை வருஷமா? இன்னைக்கு யோசிக்கிறது நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், எங்கள் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அங்கே யாரெல்லாம் கூட இருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யார் மிஸ் பண்ணுறோம், ஏன் இத்தனை வருஷமா நான் அவங்ககிட்ட நம்ம பேசல. ஸோ இட் ஆல் மேட் மீ திங்க். அப்புறம் நம்ம இந்த இடத்துல அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்குமா, நம்ம ஏன் சாரி கேட்கல? நம்ம சாரி கேட்கணும். முதல்ல வெளியில் போனதுக்கப்புறம் சாரி கேட்கணும், விட்டு கொடுக்கணும், அந்த ஈகோவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிறையா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே ட்ராவல் ஆச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஷோ விட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் ஒரு 100-150 கால் பேசியிருப்பேன் ஜான்சிபார்லேருந்து. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி, டே சாரிடா இப்படி பண்ணிட்டேன், டே என்னடாச்சு, லூஸா அப்படின்னு கேட்பாங்க. என்னடா எப்போ நடந்த பற்றி இப்போ சாரி கேட்டிருக்கேன். அப்புறம் ஒய்ஃபர்ட்டு பேசினேன், வித்யா சாரி அந்த டைமில் அது ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், நீ சொன்னதை நான் கேட்கல, ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி. என்னங்க ஆச்சு உனக்கு? See it all like it's an outpour, it's a different emotion which I went through. அது நம்ம நார்மலாக இருக்கும்போது நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம், அது வந்து இப்படி பேசணும்னு சுய விமர்சனத்துக்கான வாய்ப்பு லைக் நிறைய மாற்றங்கள் வந்தது சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிட்டேன் அந்த ஷோக்கு அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம். இட் ஹஸ் மேட் மீ அது கான்ஷியஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு இம்ப்ளான்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு தெரியாமையும் கூட யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, தப்பான ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது, ஒரு தப்பான ஒரு செயல் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கான்ஷியஸாக இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து என்னை அறியாமலேயே வந்து லைக் இட் ஹஸ் காட் இன் டு மீ விச் ஹஸ் மேட் மீ அ பெட்டர் பர்சன் விச் ஐ ஃபீல். ஐ திங்க் அது ஒரு பெரிய ஒரு லெசனாக நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் என்ன எனக்கு அங்கே இருக்கும்போது வி ஹேட் நோ அக்சஸ் டு மீடியா. அந்த ஷோக்கு எப்படி ரியாக்ஷன் ஆக போகுது, நான் என்ன அந்த ஷோவில் இருக்கும்போது என்ன பர்டிகுலர் நினச்சேன்னா, நம்ம எந்த விதத்துலையும் வந்து தப்பாக வந்து இந்த கேம் ஷோ விளையாடக்கூடாது. ஜெயிக்கலைன்னா பரவாயில்ல, ஜெயிக்கிறது தோக்கிறது வந்து சாதாரணம். லைக் எந்த விதத்துலையும் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு தப்பான பேர் வாங்கிடக்கூடாது. இது வந்து நான் ஒரு இன்டெரக்டாக நம்ம ஒரு விஷயத்தை யாரையும் ஹர்ட் பண்ணிக்கூடாது. நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் ஷோ ஃபுல்லாகவே. பட் அப்புறம் அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது தான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. லைக் யூ ஹேவ் பிளேட் இன் தி ரைட் வே. யா, ஸோ அது ஒரு பெரிய பாடம் அந்த ஷோ. எப்படி இருந்தது அர்ஜுனோட பழைய அனுபவம்? ரொம்ப நல்லா இருந்தது சார். அர்ஜுன் சார் வந்து அவ்வளோ ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் எங்களுக்கெல்லாம். அவர் ஒருத்தர் தான் வந்து எங்கிட்ட பேசுவார். ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து அந்த ரஷ்யன் டீம். நோ வே. இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சி நடத்திய போது அவரோடு பழைய அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு மறக்க முடியாத ஒரு 45 days ஸ்பேனில் வந்து அந்த ஷோ வந்து பண்ணோம். ராஜா சாருக்கு இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஒரு ஈவெண்ட்டாக பண்ணணும். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நம்ம எப்படி நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ வி நீட். விடுதலை புலிகளின் தலைவரான பிரபாகரனை எவ்வளவு நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? கேட்டுகிட்டே இருந்தோம் சார், பார்க்கணும் கேட்டுகிட்டே இருந்தோம். யூ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் த ஃபிலிம். அவர் டெய்லி அங்கே பார்த்துருவார். அப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. ஸோ யூஸ் டு see the footages. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.